வணக்கம். சாரிங்க. முன்னாடி போட்டிருந்த வீடியோ வாய்ஸ் சரியா இல்ல. எல்லாரும் மெசேஜ் போட்டிருந்தீங்க. நான் இப்பதான் செக் பண்ணேன். என்னன்னு தெரியல. மைக் இஷ்யூ போல இருக்குங்க. நான் அதனால வீடியோவே போட்டுறேன். போஸ்ட் மார்க்கெட்டை பத்தி அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரீ மார்க்கெட் நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுறத பத்தி மட்டும் நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம். நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை பத்தி அங்க ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட்டை இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கப்பட்டதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஆனா கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். டெய்லி வேல்யூஸ் மட்டும் டே டு டே என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது எனக்கு அப்படி இல்லை. நம்ம வந்து சில விஷயங்களை உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் அதில் இங்கே நிறைய விஷயம் இருக்குங்க. மார்க்கெட்டை வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸே பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தை வச்சு நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிவிஜுவல் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ப்ரைஸை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு 100+ ஸ்ட்ரைக்ல வந்து ஒரு 4 ஸ்ட்ரைக் எடுத்தீங்கன்னா போதுமானது. அதுல சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு மார்க்கெட் 25,200. சரி, ஓகே, நம்ம 300 ரவுண்டா எடுத்துக்கலாங்க. 300 காலோடைய புட்டுடைய டேட்டா படி நம்ம நேரா வந்து என்எஸ்சில இப்ப நேற்று டேட்டா பார்க்கணும்னா என்எஸ்சில போய் நிஃப்டி அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி டெரிவேட்டிவ்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இப்ப ஒரு 2 பிரீமியத்தை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் பிரீமியத்துல ஆவரேஜ் இண்டிவிஜுவல் ஆவரேஜ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லி தரேன். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் போயிட்டு நீங்க இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன் போயிட்டு இங்க எக்ஸ்பைரி டேல போய் 27 ஜான் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல காலுடைய பிரீமியம் மட்டும் எனக்கு வந்து 25,000 உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேங்க. இப்ப நேற்று க்ளோஸ் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த 142.3 தான் வந்து க்ளோஸ் பிரைஸுங்க இந்த 25,300க்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, 142.3 அப்படிங்கிறத 142.3 பிளஸ் அதே போல புட்டுடைய பிரீமியமும் எடுத்துக்கோங்க. புட்டுக்கும் வந்து 25,300ங்க. 300 பிரீமியம் எடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 172.65. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸ் பிரைஸ் இப்போ 7 o'clock மேல அப்டேட் ஆயிரும். அப்ப போய் பாருங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஜீரோதா மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் அதுவே வந்து க்ளோஸ் பிரைஸ் அப்டேட் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பிரீமியம் 172.65 அப்போ 1 பிளஸ் 172.65 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆல டிவைட் பண்ணா 158. அப்ப இந்த பிரீமியத்தை தான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து ஜட்ஜ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 25,300 கால் வந்து பார்த்தீங்கன்னா 158க்கு கீழே இருக்காரு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. போதுமானது. இது சிம்பிளான ஒரு விஷயம், அவ்வளவுதான். சரி, அதே பாருங்க 25,300 புட்டு வந்து 58க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்லி. நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய தடவை சொல்ற ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை மட்டும் இங்க சொல்லிக்க விரும்புறேன். எப்பொழுதுமே இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் அல்லது 3 மினிட் எதுல நீங்க எடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல. 5 மினிட்னா 5 மினிட் எடுத்துக்கோங்க. இந்த 5 மினிட் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்தாதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். இதையும் வந்து சிம்பிளா எடுத்துக்கோங்க. இதுவே இந்த லோவை கட் பண்ணாதான் கால் போக முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ரிகர்லாம் பண்ணக்கூடாது. பிரைஸ் மேல போய் வந்ததெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. இந்த ப்ராப்பரா வந்து ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சு திரும்ப இந்த விலைக்கு மேல போனாதான் இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதே கணக்குல நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோவை இவர் கட் பண்ணல. நிறைய டைம் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு கீழே இறங்கி இறங்கி போயிருக்காரு.
ஆனா இந்த லோ வேல்யூல ஏதோ இருக்கு, நீங்க எந்த வேல்யூமே நீங்க பார்க்க தேவையில்லை. இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் புட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இந்த லோவுக்குள்ள வந்தாலுமே நீங்க எவ்வளவு தூரம் கீழே போயிட்டு திடீர்னு உள்ள வராருனாலுமே ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டாரு தான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த லோல இருந்து நீங்க டார்கெட் வச்சா ஹை வரைக்கும் தாராளமா வைக்கலாம். இதுவே ஒரு பெரிய டார்கெட் தான். ஸோ அதுக்கப்புறம் மேல போனதெல்லாம் நம்ம வந்து வேல்யூஸ் உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சா எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? நான் அதுக்காக தான் நான் என்ன மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஐடியல் பிரீமியம் அப்படிங்கிற முறையை நான் வந்து பேக் டெஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. நான் யூடியூப்ல டெய்லி அதை பத்தி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரு நாள் நடந்த விஷயத்தை வச்சு நம்ம டெய்லி மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் என்னுடைய நோக்கம். அப்ப அது பல நாட்கள் நல்ல ரிசல்ட் தந்திருக்கு அப்படின்னா தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் யூஸ் பண்ணவே சொல்லுவேன். ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இதுல குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஐடியல் பிரீமியம் 34 அந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அதுல எனக்கு வந்து இன்னைக்கு நல்ல மொமெண்டம் இருந்தது. இதை பத்தி நான் உங்களுக்கு காமிச்சேன். அது வாய்ஸ் கிளியரா இல்லாதனால திரும்ப உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரீமியம் தான் நம்ம வந்து மார்னிங் எடுத்து பார்த்தோம். இப்ப இந்த 2 பேரும் வந்து 34ல யார் ஒருத்தர் சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் தான் வந்து மார்க்கெட்னு அர்த்தம். எங்க 25,600 காலும் 800 புட்டும். இப்ப இதுல யார் வந்து சஸ்டெயின் ஆயிருக்காங்கன்னா 34ல அழகா இவர் சப்போர்ட் எடுத்தார் புட்டு. அப்ப 800 புட்டை நம்ம தாராளமா வந்து இந்த இடத்துல இந்த மேல இருக்கிற வரைக்கும் இவர் தான். அப்ப இவர் என்ன டார்கெட் வைக்கலாம் அப்படின்னா 34 to 68 தாராளமா போவார். நான் அதுதான் வந்து சொல்றேன். ஏன் இந்த காரணத்துக்கு நீங்க ஓடிஎம் எடுக்கக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் நல்ல மொமெண்டம் இருந்ததுனால இந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் கிட்டத்தட்ட 124 ரூபா போனார். ஸோ அது எனக்கு வேண்டாம். நம்ம எவ்வளவு போயிருக்காரு அதை பத்தியெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த நேரத்துல இன்னைக்கு கால் பிரீமியம் ஆனது 22 ரூபாய்க்கு கீழே கூட வரலைங்க. 21 ரூபாய்க்கு கீழே போகல. ஆனா இவர் 124 ரெண்டையுமே நான் எடுத்திருந்தாதான் நான் சொல்றேன். ஆனா இது வந்து தெரியாம ரெண்டையும் எடுத்து பண்றது அப்படிங்கிறது வேலை இல்லைங்க. நீங்க யாரு ட்ரெண்டா இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தைரியமா புட்டை எடுங்க. இப்ப நம்ம இந்த மணில ட்ரேட் பண்ணும்போது 129 பிரீமியம் வந்து கீழே இறங்குச்சுன்னா மினிமம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் இறங்கும். ஸோ அதுல நீங்க கம்பேரிசன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 5 பாயிண்ட் தான் அதிகமா இறங்கும் அதிகபட்சம். அப்போ ஆப்போசிட்ல இவர் 34 தாண்டுறாரா? தாண்டாத வரைக்கும் நீங்க புட்டை வந்து ஹோல்டு பண்ணணும். அப்ப எப்ப வந்து இவர் தாண்டாரோ அங்க கட் பண்ணிட்டு இம்மீடியட்டா இங்க என்ட்ரி எடுத்தாலும் இவ்வளவுதான் ரூல். நான் தான் சொல்லியிருக்கிறேன், எப்பொழுதுமே ஒரு க்ளோஸ் கிடைச்சாலுமே வெயிட் பண்ணுங்க. எகைன் வருவாரு, அந்த விலைக்கு கீழே வந்து போகும்போது உள்ள போகணும். இதுதான் வந்து ரூல். இப்ப இவருமே பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம 62 ரூபாய் அப்படிங்கிற பிரீமியத்தை எக்ஸாக்டா அடிச்சிருக்காரு. போதும். இங்க இருந்து 34 ரூபாய்க்கு வாங்குனீங்கனாலே இது 62 ரூபாய்ங்கிறது நல்ல டார்கெட்டுங்க. எல்லா இடத்துலயும் அழகா டெஸ்ட் பண்ணி தான் போறாரு. ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஓடிஎம்ல நம்ம பை பண்ணியும் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் நான் வந்து பயம் இல்லாம ஒரு ட்ரேட் எடுக்கணும். நம்ம எடுக்கிற ட்ரேடு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடியல் பிரீமியம் முறையே சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சின்ன பிரீமியம் கூட 20 ரூபாயில வாங்கி 40 ரூபாய் கொடுத்தாலுமே நல்ல ப்ராஃபிட் தான். இதை நீங்க 100 ரூபாயில எடுத்து நான் 200 வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியுமானா பிராக்டிக்கலா முடியறது இல்லை. ஸோ அதனாலதான் 20 to 40ங்கிறது நல்ல டார்கெட். ஏன்னா இது நாட்கள் குறைய இந்த பிரீமியம் விலை இன்னும் குறைவாயிட்டே வருங்க. அது ஒவ்வொரு நாளும் அந்த பிரீமியம் வேல்யூ மாறிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால இந்த இண்டிவிஜுவல் ஆவரேஜ் பத்தி தான் நான் ஃபுல்லா பேசி இதை சொல்ல வந்தேன். ஸோ அது கிளாரிட்டி இல்லாததுனால திரும்ப வீடியோ போட வேண்டியதா போச்சுங்க. நீங்க இதெல்லாம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த 158 ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கு? ஸோ இது நிறைய எக்ஸல் இருக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை பத்தி கூட நான் உங்களுக்கு யூடியூப்லயே வந்து ஷேர் பண்றேன். அந்த எக்ஸலை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆவரேஜ் பிளஸ் வந்து பவுண்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எல்லையை கடந்த எந்த அளவு இதனுடைய எல்லை என்ன அப்படிங்கறத நம்ம இதுல சொல்ல முடியும். ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம்லயே சொல்லலாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அவர் கீழே எது வரைக்கும் கீழே இறங்குவார் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப நான் ஒரு 62 அப்படிங்கிற பிரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் வந்து 62 ரூபாய் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இது எனக்கு முன்னாடியே தெரியும். ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ தான் இதெல்லாம். நான் ஏன் வந்து 62 நான் அங்க ஒரு ஸ்ட்ரைக்ல காமிச்சேன்? ஏன் அந்த மார்க்கெட் வந்து 62க்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்?
62ங்கிற ஓடிஎம் ஸ்ட்ரைக் பிரீமியம் இங்க 62 ரூபா போறாரு அப்படின்னா இந்த 62 வரைக்கும் தான் இவர் கீழே இறங்கி இருப்பாரு அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் எப்பொழுதுமே மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அல்லது இந்த வீடியோல நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, அந்த வீடியோல ஏதாவது சொல்லணும். நீங்க மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க. நாளைக்கு நான் மார்க்கெட்ல என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் பிரீமியம்ல ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பழகுங்க. இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்க எடுத்து ப்ரீ டிஃபைன்டா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு ஈவினிங் நைட் டைம் கூட உட்காந்து 1 மணி நேரம் மார்க்கெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் செட்டப் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரீ டிஃபைன்டா பண்ணுங்க. நாளைக்கு மார்க்கெட் ரன்னிங்ல நடக்கும்போது ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ அதாவது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு நீங்க பிங் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ கிளாரிட்டி இல்லாதனால ரீவீடியோ போட வேண்டியதா போச்சு, வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேளுங்க. நிஃப்டியோடைய லெவல்ஸ் நாளைக்கு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல்ல இருக்குங்க. ஸ்ட்ரைக் பிரீமியம் 25,250 கால் வந்து 128 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆன மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதே 25,150 புட் வந்து 167க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த வேல்யூவை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் வேல்யூ நாளைக்கு ரேஞ்ச் வந்து 100 பாயிண்ட்ஸ்ங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு. சென்செக்ஸுக்கு அதே மாதிரி பார்த்துக்கலாம். சென்செக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 82,100 கால் வந்து 274 மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே வந்து 81,900 புட் 420க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணுது. இதனுடைய இம்பார்ட்டன்டான பிரைசஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ஏன்னா டெய்லி நான் காப்பி அடிச்ச மாதிரி இதை நீங்க காப்பி பண்றதை விட உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் இன்னும் பெட்டர் ஆப்ஷன் உங்களால வந்து ஆப்ஷன் பண்ண முடியும். ஏன்னா எப்பொழுதுமே வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணியே போகாதீங்க. நம்ம ஃபியூச்சர்ல பாக்குறதுங்கிறது அது டேட்டாவே வேற. எல்லா டேட்டாவும் நம்மளால எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து எளிமையா இருக்கு. நான் வந்து இதனாலதான் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டர் எல்லாத்துக்கும் என்னென்ன சௌகரியம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லாத்தையும் நான் வந்து ஒரே டைம்ல நம்மளால கொண்டு வந்து கொடுத்துட முடியாது. ஸோ அதனால நான் சொல்றேன், பண்ணிக்கலாங்க. போக போக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சில விஷயங்களை வந்து அப்டேட் பண்றேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, போதும், பார்த்துக்கலாம். சரிங்களா? எந்த நேரத்திலையும் வந்து யாருடைய டிபெண்டன்சி இல்லாம நீங்க ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு பயிற்சி எடுங்க. புரியுதுங்களா? நம்ம எல்லாமே வந்து ஒரே நாள்ல கத்துக்கவே முடியாதுங்க. நான் இப்ப யூடியூப்ல கொடுக்குற லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டராகவே கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. இந்த பிரைஸ் வந்து 34ல இருந்து அவர் 83 வரைக்கும் போவார் அப்படிங்கிறது இங்க கிளாரிட்டி எனக்கு இருக்கு. எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் எடுத்தா இந்த செட்டப் இருக்கணும், இருந்தா நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. இது என்ன ப்ளூ லைன், ஒரு ஸ்ட்ரைக்குக்கு இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் டே உடைய ஹைங்க. இது ஹையை தாண்டனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் ரெட் கலர் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட், பர்பிள் அடுத்த டார்கெட். இது அதையும் தாண்டி மேல போகும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த பிரைஸ்ல என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும். மார்க்கெட் வந்து பார்க்க உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு பின் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. சென்செக்ஸ் 335 பாயிண்ட் நாளைக்கு லெவலுங்க. நீங்களே வந்து வேல்யூ எடுத்து போட்டு ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸ்பைரி கவனமா ட்ரேட் பண்ணுங்க. எப்பொழுதுமே வந்து ஒரே ட்ரெண்டை நோக்கி போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. மார்க்கெட் எங்க இருக்கோ, நீங்க காலையில போய் உட்காரும் போது கால் அல்லது புட் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்ல மட்டும் தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லதல்ல. மார்க்கெட்டை நீங்க நினைக்கிற மாதிரியே ட்ரைவ் பண்ண உங்க மனசு சொல்லும். ஆனா மார்க்கெட் இன்னொரு ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டு இருப்போம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. சின்ன சின்னதா ஒரு கேண்டில் வைக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், புல் பேக் ஆகுது, இந்த ரிவர்சல் ஆகுது. எப்பவுமே ரிவர்சல் ட்ரேடை பத்தி யோசிக்காம போற ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுக்க கத்துக்கோங்க. எளிமையா சொல்றேன். இதைத்தான் நான் என்ன பண்றேன்,
ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்ல பேக் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் வந்து 34 ரூபாயில இருந்து 125 ரூபா போச்சு அப்படிங்கிறதுனால உடனடியா நம்ம அதுக்கு மாறக்கூடாதுங்க. டெய்லி நம்ம வந்து கன்சாலிடேஷன் மார்க்கெட்ல என்ன ப்ராஃபிட் வருது, என்ன அங்க கெயின் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நான் டெய்லி இந்த வேல்யூ பத்தி நான் டெய்லி ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.